மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்குரிய நாள். 19/11/2024 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் மாதம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள். கார்த்திகை பிறந்துருச்சு. எல்லார் வீட்லேயும் மாலை போட்டு ரொம்ப சிறப்பாக ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருந்துகிட்ருக்குறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8 இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்திராஷ்டமம் வந்து ராசி நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாகம் அனுசத்துக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. இன்றைக்கி வந்து சதுர்த்தி திதி, அதாவது வாக்கியப்படி இன்றைக்கி வந்து அதாவது சங்கடகர சதுர்த்தி. நேற்றே திருக்கணிதப்படி நேற்றே சங்கடகர சதுர்த்தி. பரிகாரம் பால். மருத்துவ குறிப்பு: அவரி இலையை சுத்தம் செய்து நன்கு உணர்த்தி தினமும் 5 கிராம் அளவில் உணவிற்கு முன் சாப்பிட்டு வர உடல் நிறம் பளபளப்பாகும். அனுபவம் வாய்ந்தவர்கள் என்று யாருமே இல்லை, காலமே அனுபவத்தை உணர்த்துகிறது. இன்றைய ராசி பலன்: தேய்பிறை. மேஷம் சுகம், ரிஷபம் ஆதாயம், மிதுனம் நன்மை, கடகம் செலவு, சிம்மம் தடங்கல், கன்னி வெற்றி, துலாம் ஆதாயம், விருச்சிகம் புகழ், தனுசு தோல்வி, மகரம் அமைதி, கும்பம் நலம், மீனம் உற்சாகம். நாளை விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? சுப முகூர்த்த நாள். திதி வந்து பஞ்சமி திதி. நாளைக்கு வாராகி தாயாருக்கு உரிய ஒரு நாள். ஓகேங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். தினமும் ஏதோ ஒன்று பாராயணம் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து 4. இதை என்ன பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்கன்னா, அங்காரக சதுர்த்தி. வாக்கியப்படி சங்கடகர சதுர்த்தி இன்று. இன்னைக்கு வந்து அங்காரக சதுர்த்தினா, அங்காரகன்னா செவ்வாய் சதுர்த்தி இன்றைக்கு. அதே மாதிரி வாக்கியப்படி இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, திருக்கணிதப்படி நேற்றே சங்கடகர சதுர்த்தி. 12 திருமுறைகளின் தொகுப்பு அன்றாட வழிபாட்டுக்கு உரியது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. 12 திருமுறைகள். திருமுறை. 1ஆம் திருமுறை தோடுடைய செவியன் விடையேறி 1ஆம் திருமுறை. 2ஆம் திருமுறை மந்திரமாவது நீரும். 3ஆம் திருமுறை வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. 4ஆம் திருமுறை வந்து கருவாய் கிடந்துன் கலலை அது. 5ஆம் திருமுறை வந்து மாசில் வீணையும் மாலை மதியும் வீசு தென்றலும் வீங்கிலவேனிலும். 6ஆம் திருமுறை ஓசை ஒளியலாம் என ஆனாய். 7ஆம் திருமுறை பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே. 8ஆம் திருமுறை வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டா முழுதும் தருவோய் நீ. 9ஆம் திருமுறை ஒளிவளர் விளக்கே, உவப்பிலா ஒன்றே. 10ஆம் திருமுறை ஒன்று அவன்தானே, 2 அவன் இது. 11ஆம் திருமுறை மற்றும் பல பிதற்ற வேண்டாம். 12ஆம் திருமுறை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். இது வந்து 12ஆம் திருமுறை. 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை. விலை பொறுக்க. இன்னைக்கு வந்து வேல்மாறல் நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும்
சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கி முருகப்பெருமானுக்குரியது. இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணால் ரொம்ப நல்லது. தைரியம் வரும், திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கும். நமக்கு ரொம்ப நல்லது. வேல்மாறல் படிக்கிறது எதிரிகள் பற்றிய பயம் நீங்கும், தீவினைகள் தீரும், தைரியம் வரும், தன்னம்பிக்கை, நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், வந்த நோய்கள் உடலை விட்டு நீங்கும், மனதைரியம் கொடுக்கும், மனதில் ஏற்படும் தேவையற்ற கவல்களை போக்கும், எந்த சூழ்நிலை எதிர்கொள்கின்ற ஒரு தைரியம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனியன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. அவ்வளோ இருக்கும். பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம். அபிராமி அந்தாதி. நாய் குளிக்கிறது போகலாம். நாய் குளிக்கிறது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஓகேங்க. கூப்பிடுறேன். நீ இன்னைக்கு எங்கடா போற? எந்த ஊருக்கு போறோம்? என்ன தெரியுமா சொல்ற பேபி? சேலத்துல பூனை வருவான், நாய் வருவான், பெருக்கா வருவான், எலி வருவான், எல்லாம் இருக்கும். மழை வந்தா தண்ணி ஒழுகுதான். இது வீடா என்ன அப்படின்னு கேட்கறான். இப்படியே போய் அவங்க தாத்தாட்டி கேட்டா, இவ சொல்லி கொடுத்தது உங்க பாட்டி, உங்க பரமேஸ்வரத்தை சொல்லி கொடுத்து உங்க தாத்தா சிரிக்கிறாரு. சரி, அவரை கூட்டிட்டு கூப்பிடுறேன்.